இதுதாங்க அளவு. இதில் நிறைச்சி நம்ம ஒன்று எடுத்துருக்குறோம். இதுக்கப்புறம் எவ்வளோ சர்க்கரை போடணும் அப்படிங்கிறதையும் வெல்லம் எவ்வளோ போடணுங்கிறதையும் 2 அதிரசத்துக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ. இந்த அரிசி வந்து நம்ம ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவை அரைச்சிக்கலாம். ஒரு தண்ணி அலசிட்டு இப்படி எடுத்து இந்த மாதிரி நம்ம பிடிச்சோம்னா இந்த மாதிரி நம்ம கையில் வந்து அரிசி ஒட்டணும். அந்த மாதிரி கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான் நல்லா அரைக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி இப்படி நைஸாக அரைச்சி நம்ம ஜெலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி ஜெலிச்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக உங்களுக்கு மாவு வந்து அரைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இதை மிஷினில் கொடுத்தா நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி மிக்சிலையும் நீங்கள் வந்து நிறையவா நீங்கள் அதிரசம் பண்ண போகிறீங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கும் போதும் அரிசி வந்து ஈரப்பதத்தோடு தான் இருக்கணும். இப்போ நம்ம அரிசி மாவு வந்து இந்த மாதிரி நைஸாக நம்ம வந்து ஜெலிச்சு எடுத்தாச்சு. இப்போ தேவையான வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இதில் தான் ஒன்று போட்டிருக்கோம், அரிசி கோபுரமாக போட்டிருக்கோம். இப்போ இந்த பாத்திரத்துலேயே தான் நம்ம வந்து 3/4 அளவு வெல்லம் எடுத்திருக்கோம். தண்ணி வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி தான் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடுங்க. 1/2 கிளாஸ் தண்ணி போதும். வெல்லம் வந்து இதில் போட்டுடலாம். வெல்லம் போட்டு நல்லா கரைஞ்சி அப்புறம் நம்ம வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மண் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கும் போதே பாகு வெல்லம்னு கேட்டு வாங்குங்க. அப்போ தான் அதிரசமும் நல்லா வரும். கரைஞ்சதும் இது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி நீங்கள் 1/2 கிளாஸ் ஊற்றினாலே போதும். இது கரையும் போது நிறைய உங்களுக்கு வந்து தண்ணி அதுவே வந்து வந்துடும். நல்லா கரைஞ்சி ஃபில்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெடிக்கட்டிக்கலாம். பாருங்கள், இதில் லைட்டாக மண் இருக்குது. நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் நீங்கள் வந்து பாகு எடுத்துடாதீங்க. இப்போ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி பாகு எடுத்துக்கலாம். இப்போ நான் சர்க்கரை பாகு வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனதும் ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி விட்டு பாருங்கள். அப்போ தான் இது ஜீரா நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியும். ஜீரா கலருக்கு இப்போ மாறி இருக்குது. வாசனை சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அந்த பாகு வரும்போதே அந்த வெல்லத்தோட பாகு வாசனை நமக்கு தெரிஞ்சிடும். அந்த டைமில் ஒரு 2-3 வாட்டி நீங்கள் இந்த தண்ணியில் வந்து விட்டு விட்டு பார்க்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நமக்கு வந்து ஜீரா இதுவாகிடும். அதனால் இப்போ பாருங்கள் அப்படியே நிற்குது. இப்போ இதை வந்து நம்ம கையில் எடுக்கிற அளவுக்கு வரணும். இப்போ இன்னும் கொஞ்சம் 1 நிமிஷம் தான், கொஞ்சோண்டு கொஞ்சம் வரணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வாசனையாக இருக்குது. கரெக்டான பதம் வந்துருச்சு. நம்மளுக்கு வாசனையும் பாகு வாசனை வந்துருச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இது பாருங்கள் நல்லா இப்படி வந்து நிற்குது இல்லைங்களா, தண்ணியில் கரையாமல் இந்த மாதிரி நிற்கணும். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ மாவு போட்டு கலக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவு போட்டு இந்த மாதிரி கிண்டை விடாமல் நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். சூடு ஆறுறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் அதிரசம் வரும்.
இந்த மாதிரி நீங்கள் வந்து கை விடாமல் கலக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு இருக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் போடலாம். இருங்க இருங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இதுக்கு எப்படியும் நம்மளுக்கு மாவு போடுறதுக்கு ஒருத்தரும் நம்ம கிண்டுறதுக்கு ஒருத்தரும் 2 பேர் தேவைப்படும். போதும். இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து மாவு ஊற்றுனீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு மாவு. அப்போ தான் இது வந்து காலையில் நீங்கள் அதிரசம் பண்ணும்போது திட்டமான அளவில் இருக்கும். இது ஒரு நாள் நீங்கள் ஊற வச்சு, இப்போ நம்ம நைட்டு பாக எடுத்து வச்சிட்டோம், ஒரு நாள் நைட்டு இருக்கட்டும், காலையில் நம்ம வந்து வெள்ளை அதிரசம் சுட்டுடலாம். நேற்று நைட்டு வந்து நம்ம அதிரசம் மாவு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு மாவு நம்மளுக்கு. இது வந்து வெள்ளை அதிரசம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் இந்த மாதிரி மாவு எடுத்து உருண்டிக்கலாம். இப்போ வந்து இந்த சைஸ் நமக்கு போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு அதில் அழகாக தட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தாலும் அதில் வச்சும் தட்டிக்கலாம். அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வரும். பெரிய அதிரசம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க மாவு. நமக்கு இந்த சைஸ் போதும், அதனால் நம்ம இந்த அளவு எடுத்துருக்கோம். இப்போ திக்னஸ் வந்து இந்த அளவு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். எண்ணெயில் போடும்போது நமக்கு பூரி மாதிரி எழும்பி வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு. இப்போது திருப்பி போட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. சூடாகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டு எடுக்கும் போது தான் அழகாக உங்களுக்கு வந்து ஷேப்பாக அழகாக கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஷேப்பாக கிடச்சிரும். தெரியுமா எடுத்துக்கிறா? அதை சூப்பராக இருக்கா? அதிரசம் வந்து இப்போ சூப்பராக வந்துருக்குது. இனிப்பெல்லாம் கரெக்டான ஒரு அளவாக இருக்குது. எப்படி இருக்குது அதிரசம்? சூப்பராக இருக்குது. நல்ல அதிரசம். பாருங்கள், நம்ம எல்லா அதிரசமும் சுட்டு முடிச்சிட்டோம். எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளுக்கு வெள்ளை அதிரசம். ஒவ்வொரு அதிரசமும் இந்த மாதிரி அழகாக இப்படி சாஃப்டாக இப்படி இருக்கும். இன்னும் இது நாளைக்கு வச்சு நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.